ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உறவே உயிரே எபிசோடு 84 பார்ட் 1 என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். நம்ம அப்படியே வீடியோ போட்டனால மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வாய்ஸ் ஓவர் கொடுத்து சீரியல் பற்றி ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க எபிசோடு 84 பார்ட் 1 பார்ப்போம். இங்கே வந்து சிவா வந்து ஷாலினிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. உடனே ஷாலினி ஓகே, எனக்கு பக்கத்தில் தானே ஆஃபீஸ் இருக்குது, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சிவாவும் சரின்ட்டு உடனே வக்கீல்கிட்ட ஓடி போய் கேட்குறான், அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு வக்கீலை கூப்பிட்றான். என்ன தம்பி சொல்லுப்பா அப்படிங்கியும். நான் ஒன்றும் அங்கிள் இல்லை, நான் வக்கீல் அப்படிங்க. ஓ சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பேசிக்கிட்டு இருக்கான். ஷாலினியோட கேஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கையும், இன்னும் இயரிங்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வந்து இது பாலகிருஷ்ணா ஃபேமிலி தான் இந்த கேஸில் ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லி. உடனே சிவாவும் சொல்கிறான், அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன், ஷாலினி ஜெயிக்கணும், ஜெயிச்சா தானே நான் பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்னு வக்கீல்கிட்ட சொல்லியிருக்கான். உடனே வக்கீல்கிட்ட கேட்குறான் சிவா, கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ் எப்போலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும். ஏன் நீ கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ் பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லியும், ஷாலினியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் இவன் பிளான் போட்டுட்ருக்கான். அதே இந்த வக்கீலுக்கு தெரியாதனால வக்கீல்கிட்ட அதை பற்றி கேட்டுட்ருக்கான். அப்புறம் என்ன நடக்குன்னா, இங்கே போய் ரவிகிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஷாலினியை கல்யாணம் பண்ணி நான் என்னென்ன பண்ண போகிறேன் பாரு, அவளை எப்படி கொடுமைப்படுத்துகிறேன் பாரு, நான் படுத்துகிற கொடுமையில் அவள் கண்ணுலேருந்து கண்ணீரே வரும் அப்படின்னு சொல்லி ரவியை போய் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் சிவா. ரவியும் சைலண்டாக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இவன் ஒரு கெட்டவன், அது தெரியாமல் ஷாலினி மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு ரவி நினச்சிக்கிட்டு இருக்கான். சிவா அவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். கை கொடுக்க சொல்கிறான், கை கொடுக்கல. உடனே சிவா சொல்கிறான் ரவிகிட்ட, ஓ உனக்கு கை கொடுத்தா தான் பிடிக்காதுல்ல, அதனால தானே கொடுக்க மாட்டேங்கிறேன், கண்டிப்பாக நான் உனக்கு வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்லியும் ரவி முறைக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து அம்பிகாட்ட ரித்திகாவோட அப்பா வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரவியை நீங்கள் ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துருக்கீங்க, எப்படித்தான் ஒரு பையனை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லியும் அம்பிகாவும் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணை வந்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கும். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அம்பிகா சொல்லிக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணாவை பார்த்த மாதிரியே இருக்குது ரவி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு வந்து ரித்திகாவோட அப்பா சொல்லியும். உடனே அம்பிகாவுக்கு பாலகிருஷ்ணா ஃபேமிலி பற்றி பேசியும் கோவம் வந்துடுது. உடனே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்க்குறா. என் பொண்ணை வந்து உங்கள் பையனுக்கு கட்டி கொடுக்கணும், அதுதான் என் ஆசை அப்படிங்கும். ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையனுக்கும் பிடிக்கும் ரித்திகாவை, 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம முடிவெடுக்கிறது வேண்டாம், 2 பேரும் போய் தனியாக ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் என்னங்கிறத நான் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். உடனே ரித்திகாவோட அப்பாவும் என் பொண்ணோட முடிவு தான் இது எல்லாமே, என் பொண்ணு டிசைட் பண்ணாதான் அப்படிங்கும். உடனே அம்பிகாவும் என் பையனோட முடிவு தான் எங்கள் முடிவும், என் பையன் என்ன சொல்கிறானோ அதுதான் அப்படிங்கும். ஓகே நம்ம 2 பேரும் வந்து இதை வந்து நம்ம பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போய் தனியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரித்திகாவோட அப்பா சொல்கிறாங்க, சரி ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்புறம் ரவி வந்துடுறான். அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னப்பா ரவி அப்படின்னு சொல்லி அம்பிகா கேட்கையும், உடனே ரவி போய், அம்மா எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துருக்கதா சொன்னீங்களம்மா, அந்த பொண்ணை பற்றி பேசணும்மா, எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா ஷாலினி வந்து இவனை கல்யாணம் பண்ண வைக்க சொல்லியிருக்கா, அதனால் இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு கோவத்தில் ரவி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறான். உடனே அம்பிகாட்ட சொல்லியும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறா. அப்படியாப்பா, சரிப்பா நான் அந்த பொண்ணை வந்து காட்டுறேன்ப்பா உனக்கு, நீ போய் பார்த்து பேசி உன் முடிவை சொல்லுப்பா அப்படிங்கும். சரிம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதோட பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.